சந்தியா ராகம் சீரியல் நாளைக்கான எபிசோடுக்கான ப்ரோமோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரகுராம் வீட்டில் எல்லோரும் வந்தது பிறகு ஆரத்தியெல்லாம் ஜானகி எடுத்து முடித்தது பிறகு பத்மா, நீ உன் பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க இந்த 3 பேரும் இனிமேல் இங்கே தங்க வேண்டாம் அப்படின்னோடனே பத்மா, அவன் எங்கிருந்தோ வந்தவளுக்காக கூட பிறந்த என்னை வீட்டை விட்டு போக சொல்கிறீங்களா அப்படின்னோடனே ஆமாம் அப்படின்னு ரகுராம் சொல்லிடுறாரு. இவ தான் வேணும் அப்படின்னு உன் பையன் பஞ்சாயத்தில் சொல்லிட்டான்ல, அதனால் இங்கே இருக்கக்கூடாதுன்னொன்னே ஜானகி, என்னங்க பேசுகிறீங்க, அவங்கள எதுக்கு வெளில போக சொல்கிறீங்கன்னொன்னே, நீ எதுவும் பேசாத, நான் பேசுகிறத மட்டும் கேளு அப்படின்னு சொல்லிடுறாரு. பெரியப்பா அப்படின்னு சொல்லி மகா குத்தா என் முதுகில் குத்திட்டால, எதிரியை கூட மன்னிச்சிருவேன், இந்த மாதிரி நம்பிக்கை துரோகியை நான் என்னைக்கும் மன்னிக்க மாட்டேன், இவ இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொன்னோன்னே ஜானகி, நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளுங்கன்னொன்னே, நீ எதுவும் பேசக்கூடாது ஜானகி, நீ என் மேலேயும் இந்த குடும்பத்து மேலேயும் மரியாதை வச்சுருந்தது உண்மைன்னா என் முடிவை நீ ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். 20 வருஷமாக இந்த வீட்டில் வாழ்ந்திருக்க, நீ வாழ்ந்ததுக்கான அர்த்தம் இருக்குது அப்படின்னு நினச்சின்னா நீ என் முடிவுக்கு கட்டுப்பட்டு ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. எனக்கு துரோகம் பண்ண யாரும் இந்த வீட்டில் இருக்க நான் அனுமதிக்க மாட்டேன், அது என்றைக்குமே நடக்காது அப்படின்னு சொன்னோன்னே ஜானகி இதான் என் முடிவுன்னொன்னே ஜானகி, உங்கள் முடிவு தப்பு, மாயா எங்கேயும் போகமாட்டா, அவள் இங்கே தான் இருப்பா அப்படின்னு எதிர்த்து பேசுகிறாங்க. இதை கேட்ட எல்லாருமே ரொம்ப ஷாக்காகி நிற்கிறாங்க குடும்பத்தில்.